அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 3 மினிட்ஸ் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கோம், ஆயில் பட்டர் எடுத்திருக்கோம், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயத்தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், சீரகம், எள், அப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். இப்போ நம்ம ஒரு இட்லி பானை எடுத்து அதில் ஒரு கிளாத்தில் இந்த கோதுமை மாவு போட்டு ஒரு 10 மினிட்ஸு வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த கிளாத்தை நல்லா டைட்டாக சுருட்டிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு அது மேலே இந்த மாவு வச்சு ஒரு 10 மினிட்ஸு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது பிரித்து எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு அதை உடச்சி விடலாம். இப்போது இந்த உடச்சதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து போட்டு அதில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அது நல்லா சலிச்சிட்டு கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கலாம் மாவை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சால்ட்டு மசாலா தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் பட்டர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமே தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு, தண்ணி ஜாஸ்தியும் போயிடக்கூடாது, மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, பார்த்து மெதுவாக அப்படியே பிணைஞ்சிட்டே இருக்கலாம். நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு இது நல்லா 5 மினிட்ஸில் நல்லா பிணைஞ்சிட்டே இருந்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்துக்கும் மாவு. இது இன்ஸ்டண்ட்டுங்கிறதுனால மாவு பிணைஞ்ச உடனே நம்ம உடனே முறுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இனி ஆயில் ஊற்றி காஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு கரண்டிலேயே இந்த மாதிரி முறுக்கு சுற்றிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட இன்ஸ்டண்ட் முறுக்கு ரெடி ஆகிக்கிச்சு. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமுக்கு நம்ம டக்குன்னு உடனே அவங்க வர டைமுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கோதுமை மாவில் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் கோதுமை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் 3 மினிட்ஸ் வீடியோஸ். நன்றி, வணக்கம்.